மெட்டில் 17 ஏர்பின் பின்ல 3வது ஏர்பின் பின் இறங்கிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வெயில் சூரியல் நடிக்குது. இப்போ தான் விண்டோவை ஏற்றி ஏசி போட்டேன். இது இந்த வேதனை இருக்கே வேதனை, அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவ்வளோ வெயிலாக இருக்குது. சரி, ஆனால் என்ன பண்ணுறது, ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அது மூஞ்சில் என்னதுன்னு தெரியல. மூஞ்சில் என்ன ஒன்றும் இல்லை, கவலை. நீங்கள் எல்லாருமே எங்களை மாதிரி தானே, ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கவலையாக போவீங்களா, இல்லை போதும்ப்பா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போவீங்களா? உங்கள் மனசு எப்படி இருக்கும், உங்கள் மனநிலை அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே மாதிரி இருந்ததுன்னா நானும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்குவேன். அதுக்காக தான். வைகை டேம். ஓ, இதான் டேம் வியூவா? ஓகே. க்ளோஸ் அப் போட்டிருக்கேன் மக்களே. தெரியுதா? வைகை டேம் வந்துதா எங்க எனக்கு என்னமோ இந்த லொக்கேஷனை பார்த்தா 90ஸ்ல எடுத்துருக்கிற நிறைய பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல, அந்த மாதிரியே இருக்கு. வைகை டேம் வந்தாச்சு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். சரியான வெயில் அடிக்குது இருக்குல்ல. உங்ககிட்ட கேட்டால் இப்போ தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்கும் டேம்லன்னு. இப்போ மழை ஒன்றும் இப்போதைக்கு வரல, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. மழை டைம்லாம் வந்து நல்லா இருக்குமா. சரி பார்ப்போம் வாங்க. கார் இருக்கடா, பார்க்கிங் விட்டீங்களா? காருக்கு ஒரு 20 பார்க்கிங். எவ்வளோ ஆச்சு மொத்தமே 35 தான் சார். 4 இருக்கீங்களா சார்? அங்கிட்டு இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு எவ்வளோ சொன்னாங்க மாமா? ஒரு ஆளுக்கு 5 rupees தான். அவ்வளோதானா? பார்க்கிங்க்கு ஒரு 20 rupees. சூப்பர். சரி போ வாங்க, வைகை அணை பார்க்க செல்லலாம். இதை வாங்கிக்கவா, ஸ்கூல் போனப்போ சாப்பிட்டது. ப்ளீஸ் வாங்கிக்கோ. உங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டி அப்போ எவ்வளோண்ணா இது? 20 rupees. அது கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட போகிறேன் நினைக்கிறேன். ஆகும் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது. வாங்க, வைகை டேம் வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம் வைகை டேம் எப்படி இருக்குன்னு. இது மழை இல்லை வெயில். ஸோ அதனால் நான் வெளியவே கேட்டேன் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மழை டைம்லாம் நல்லா இருக்கும். பட் எதுவே பரவாயில்ல. வந்துடுச்சு, இதை பார்த்தாச்சு. நிறைய ஆனால் தண்ணி ஏமாம்மா ஒரு மாதிரி இந்த கலர் இப்படி தான் இருக்குமா மாமா தண்ணி கலரு? வாசனத்துக்கு போகிற தண்ணி இதில் வருமா? தண்ணி மழை பெஞ்சு கொள்ளளவை எட்டிருச்சுன்னா இதில் திறந்து விடுவாங்களாம். இப்போ தான் எனக்கு அதுக்கான அர்த்தமே புரிஞ்சுது. வாங்க மேலே போவோம். அடிக்கிற வெயிலுக்கு சுற்றி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் உள்ளே நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இது வரைக்கும் டேமே பார்த்தது இல்லைங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இந்த குண்டலா டேம் பார்க்கும்போது. அதுக்குன்னு இந்த டேம் பார்க்க கூட்டு வந்துட்டோம். இதில் இவ்வளோ அவசரமாக இருக்கு, நடந்து ஏறணும் போலே முடியலையே இப்போவே. வெயில் அடிக்கல. சரி வா போய்ட்டு வா, அப்பா பாசமாக கூட்டிட்டு வந்துருக்காரு, பார்த்துட்டு போயிடலாம் வா. முடியடா, டேம் பார்க்கலன்னு தெரியாமல் சொல்லிட்டேன்டா. சத்தியமாக டயர்டாக இருக்குது, யாரே முடியலனால. ஐயோ ஏம்மா கொடுமைப்படுத்துகிறானே. இவ்வளோ பெரிய வைகை டேம் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான விஷயம். இதை பார்க்க ஏறி வரத்துக்கு வழி பார்த்தீங்களா இப்படியா இருக்கிறது? இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்க மாட்டாங்களா? மக்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி செஞ்சு வச்சாதான் என்னவா? இந்த ஒயரை தாண்டி இப்போ போனோம். ஒயரா பைப்பா ஏதோ ஒன்று.
இப்படிலாம் இருந்தால் நான் சொல்கிறேனே தெரில. மேலே ஏறி வந்தால் அழகான வியூ. எது தேனியே அதுவா? சச்சோ, ப்ராஹிபிட்டட் பிளேஸ். ஏன் தெரியல, நம்ம எப்படி பார்ப்போம் வாங்க. நல்லா இருக்குல்ல? கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டேன். நான் வந்தவுடனே இங்கே அழகாக இருக்குது வியூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஈவினிங் டைம் போலலாம் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போல. நாங்கள் இப்போ பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 ஆக போகுது. தேனி நிறைய இருக்குங்க, குட்டி குட்டி தேனி. தேனியா? ஆமாம், அதான் சொன்னாங்க தேனி. எனக்கு என்னமோ இதில் நிறைய சினிமா பாட்டு எடுத்துருக்காங்களோ ஷூட்டிங்னு தோணுது. நம்ம டக்குன்னு என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ பார்க்குற உங்கள் யாருக்காச்சும் இங்கே என்னென்னலாம் பாட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வழி இந்த ப்ளூ கலரு பெயிண்ட்டு இதெல்லாம் பார்க்கும் போது தோணுது நிறைய பாட்டு. ஆனால் டக்குன்னு எதுவும் தெரில. ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படியே ஒரு 360 வியூ பார்ப்போமா வாங்க. சொர்க்கம் மாதிரி இருந்துட்டு வந்தேன். நரகம் மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குது. நான் சொல்ல நல்லா கேட்டுக்கோ. அவன் ஏடன் படித்து முடிக்கிறதுக்கு தான் இங்கே இதா அவன் படித்து முடிச்சுட்டான். நான் தயவு செய்து ஒரு குடிசையாக வாங்கி கொடுத்துருவேன். நான் அந்த பக்கம் மூணாரோ கொடைக்கானலோ ஊட்டியிலே போயிட்டு ஒரு இட்லி வேணாம், மேகி, டீக்கடை, இந்த மகாபாதை இதெல்லாம் வச்சு நான் அதாவது தோட்டம் வச்சுப்பேன். என்னால் இங்கே இருக்க முடியாது. அநியாயத்துக்கு வெயில் அடிக்கும். அதை முடியவே முடியாது. நான் என்ன வேலை தருவேன் உனக்கா? உனக்குனா வேலை கொடுக்குறது. பைனாப்பிள்லாம் மாங்காலாம் கட் பண்ணு, அதெல்லாம் கட் பண்ணி நீ கொடு, ஓகேவா? என்ன இது இவ்வளோ வெயிலாக இருக்குது? ஐயோ, இன்னும் சென்னை போனால் எவ்வளோ வெயில் இருக்குன்னே தெரியல எனக்கு. ஆமாம், இப்படி ஒரு போஸ்டர் என் லைஃப்லேயே நான் பார்த்தது இல்லைங்க. தேனிக்கு வர அந்த டேம் பார்த்துட்டு வர வழியில் இப்படி ஒரு போஸ்டர். எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி? இதில் எந்த பொருத்தம் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலாம். பட்டி டோல் வந்து இறங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், வாங்க போய் பார்க்கலாம். சிவப்பு கொய்யாவா? ஓ சரி, ஒரு 50 ஆயிடுச்சு. சிவப்பு கொய்யா வாங்க. எவ்வளோ சொன்னீங்க? அரை கிலோ போட்டுருக்கேன். அதான் இது என்ன பழம்? 150 ரூபா போட்டுங்கண்ணா. கொடுங்க, ஆள் நிற்கிறாங்க, டக்குன்னு கொடுங்க, வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே. இது என்ன பழம்ண்ணா? அது துரியனை வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் 1/4 கிலோ 50 ரூபா. 50 ரூபாயா? சரி கொடுங்க. 1/4 கிலோ, அரை கிலோ, 4 கிலோ போதும். இது என்னண்ணா? இது துரியன் பழம். இது பங்குஸ்தான் வாங்கி 1/2 கிலோ 200 ரூபா. வாங்கிக்கோ. நானா யார் காலம் தேவை கொஞ்சமாக வாங்க போதும். இது என்ன பழம்? ஐனி. ஐனி ஆக்சுவலாக நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கும் இது. ஆக்சுவலாக கருத்துற அதிசயமாக இங்கே இருந்தது. இது உள்ளதா? ஆமாம், செம்ம டேஸ்டாக இருக்கும் பழம். சாப்பிடு. ஐனி பழம் எப்படி இருக்கு டான்? காட்டு. இந்தா பலாப்பழத்தோட குட்டி பேபி மாதிரி இருக்குடா இது. குட்டி பலாப்பழம். கொட்டையை அப்படியே சாப்பிடலாமா? கொட்டையை துப்பிடணும். தெரியாம கொட்டையை சாப்பிட்டேன். அப்படியே மணப்பாறை வந்தாச்சு. போகிற வழி தான் எங்களுக்கு. அதனால் மணப்பாறையிலேருந்து இந்த வாட்டி முறுக்கு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்துருக்கேன். வாங்க, இதான் ஃபஸ்ட் டைம் மணப்பாறை முறுக்கு வாங்க போகிறேன். டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் பூண்டு முறுக்கு. இது வந்து புதினா முறுக்கம். புதினா. இது வந்து ட்ரெடிஷ்னல் மணப்பாறை முறுக்கு. இது அப்பா, இது என்ன முறுக்கு சொன்னீங்க? இது வந்து கார முறுக்கு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக முறுக்கு போடுற இடம் இதுதான். அந்த கூடையில் இருக்கிறது என்ன ஃப்ளேவர்? பூண்டா? பூண்டு முறுக்கு. இப்போ முறுக்கு புளிவீங்களா? கைவா மணப்பாறை முறுக்கு போட போகிறாங்க. வாங்க பார்ப்போம். வேகமா சுத்துறீங்க.
ஒரு முழுக்கு புளியவே இவ்வளோதாக வராது. இவ்வளோ எதுக்கு முறுக்கு? எல்லாருக்கும் தரணும்ல, அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். கார்ல இடமே இல்லை. போதும், எல்லாம் வைக்கலாம். வா, நான் வாங்கின இந்த சின்ன முறுக்கு பாக்கெட் வைக்க தான் உன் காரில் இடம் இல்லையா? வா, நான் வைக்கிறேன். வா. இதோட எங்களோட சென்னை டு மூணாரோட ரவுண்ட் ட்ரிப் ஃபுல்லாக எல்லா விளாக்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோஃபார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வெக்கேஷனில் மீட் பண்ணலாம். பாய்.